ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Codebinx சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அமேசான் வெப் சர்வீஸ்னுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ டுட்டோரியலில் நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருந்தேன். ஏன் அதுனா அமேசான் வெப் சர்வீஸும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கனுடைய ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால அதை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். இப்போ அமேசான் வெப் சர்வீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அமேசான் வெப் சர்வீஸுங்கிறது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா எதுவுமே இல்லை, ஒரு நார்மல் வெப் ப்ரௌசர் தான் நம்ம பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம். ஸோ அது ஒரு இது மூலமாக நான் க்ளவுடை நான் ஆக்சஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன். ஸோ அமேசான் வெப் சர்வீஸுங்கிறது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அது ஒரு சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம், அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், எதானாலும் இருக்கலாம். ஸோ இது மூலமாக நான் பின்னாடி இருக்க பேக் என்ன நான் ஆக்சஸ் பண்ணுறேன், ஸோ அதை க்ளவுட் ஆக்சஸ் பண்ணுறேன், ரிசோர்ஸஸ் வாங்குறேன் அப்படிங்கிறத அதை தான் பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்லுவோம். இங்கே நம்ம நார்மல் வெப் ப்ரௌசர், அதாவது வெப் சர்வர், கூகுளாக இருக்கட்டும், க்ரோமாக இருக்கட்டும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருக்கட்டும், அது மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ங்கிறது க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம க்ளவுட் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பே பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். அது ஸோ சர்வீசஸ் ஆஃபர்ட் பை AWS அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன சர்வீஸ் AWS நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் யூசேஜ். ஸோ பேசிக்காக அது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்னாவே பேப்பர் யூசேஜ் தான் அதோட மெயின் மெரிட்டாக இருக்குது. ஸோ பேப்பர் யூசேஜ்னால் என்னென்னா, நான் எப்போல்லாம் எனக்கு ரிசோர்ஸஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் பே பண்ணி அந்த ரிசோர்ஸஸை வாங்கிக்குவேன். எப்போல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதை ரிலீஸ் பண்ணி நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு பே பண்ணிப்பேன். ஸோ ஆன் டிமாண்டில் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எப்போல்லாம் எனக்கு ரிசோர்ஸஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த டிமாண்டில் அந்த செகண்டில் எனக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ப்ரியர் ரெக்குவயர்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு வெப் ப்ரௌசர் அண்ட் வெப் சர்வர் அண்ட் இன்டர்நெட் இருந்தால் போதும். நான் இன்டர்நெட் மூலமாக நான் ரிசோர்ஸஸை கெட் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட மெயின் மெரிட். ஸோ அமேசான் வெப் சர்வீஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால ஸோ பேப்பர் யூசேஜ் தான் அது. ஸோ என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுது அப்படின்னா, கம்ப்யூட்டிங் மாடல் ஆஃபர் பண்ணுது, நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டிங் ஆஃபர் பண்ணுது, நெட்வொர்க்கிங், டேட்டா பேஸ், ப்ரோக்ராமிங் மாடல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை ஆஃபர் பண்ணுது. ஸோ கம்ப்யூட்டிங்னா பேசிக்கான ஹார்ட்வேர். ஸோ நான் என்னோட லோக்கல் டிஸ்க் டிரைவில் டேட்டாஸ் போட்டுட்டு என்னோட ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நான் கம்ப்யூட் பண்ணாமல் நான் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்க சர்வரை சர்வர் மட்டும் இல்லைங்க, மற்ற ஹார்ட்வேர்ஸை நான் பே பண்ணி வாங்கிக்குவேன். ஸோ பே பண்ணி வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்லைன்லேயே இன்டர்நெட் மூலமாகவே என்னோட கம்ப்யூட்டிங் ப்ராசஸை நான் பண்ணிப்பேன். ஸோ பேக் ஒன் ஹார்ட்வேர்ஸை இந்த ஹார்ட்வேர்ஸை ஒரு சர்வீஸாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுதான் AWS உடைய கம்ப்யூட்டிங் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸில் அது வரும். நெக்ஸ்ட் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கிங்னா என்ன, ஸ்விட்சஸ் இருக்கும், ரவுட்டர்ஸ் இருக்கும். ஸோ நெட்வொர்க் ஹோஸ்ட் பண்ணுற நெட்வொர்க் லெவலில் தேவைப்படக்கூடிய எல்லா ஹார்ட்வேர்ஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஒரு சர்வீஸாக AWSல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது நான் ஒரு சர்வீஸாக நான் பே பண்ணி கெட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ். ஸோ ஸ்டோரேஜ்னா என்ன, நம்மளுக்கு எனக்கு ஒரு டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணணும்னா என்னோட லோக்கல் டிரைவில் ஸ்டோர் பண்ணுவேன். இல்லைனா ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நான் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணணும். பட் அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லா இடத்துலையும் நான் கேரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் க்ளவுடில் போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நான் பே பண்ணி வாங்கிக்குவேன். ஸோ அங்கே வாங்கிட்டு என்னோடய டேட்டாஸை நான் அதில் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது என்னென்னா, டேட்டா லாஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லைங்க. பிகாஸ் நம்ம டேட்டா நம்ம ஒரு டைம் காப்பி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிடண்டன்ட் காப்பியும் அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, அதாவது அதோட இன்னொரு காப்பியும் அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ டேட்டா லாஸ் அவ்வளோ சீக்கிரம் ஆகிறது இல்லை. நான் என்ன டைப் ஆஃப் டேட்டாஸும் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இமேஜ் ஃபைலாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கட்டும், என்ன டைப் ஆஃப் டேட்டா ஃபைல்ஸாக இருக்கட்டும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதில் டிஃபால்ட் செக்யூரிட்டி AWS மெயின்டைன் பண்ணுது. பட் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணும்னாலும் ஜென்ரலாகவே க்ளவுடில் நமக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம செக்யூர்டான பிளேஸ் நம்ம வாங்கிக்கலாம். AWS மெயினான ஒரு ஃபீச்சராக செக்யூரிட்டியை இது பண்ணுது, டேட்டா செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியும் இருக்குது, ப்ரைவசியும் இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம டேட்டாஸை ஈஸியாக ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஸ்டோர் பண்ணிடுறேன், பட் நான் வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்க எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னா நான் கையில் ஹார்ட் டிஸ்கோ இல்லை லேப்டாப்போ எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், அங்கேருந்து என்னோட டேட்டாஸை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு ப்ரோக்ராமருக்கு
அவங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான டெவலப்மெண்ட் டூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஓஎஸாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான மற்ற வந்து கம்பைலர், டீபக்கர், டெஸ்டர் டூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு மல்டி லாங்குவேஜ், அதாவது நான் வந்து எந்த லாங்குவேஜில் எனக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ்க்கு தேவையான டெவலப்மெண்ட் டூல்ஸ் நான் வாங்கினா போதும். நான் இதுக்கு தனியாக வந்து நான் வந்து நியூ டெக்னாலஜிஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நான் வந்து எனக்கு எந்த லாங்குவேஜ் சூட்டபிளாக இருக்குது, எதில் நான் கோட் பண்ண ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து நான் அதுக்கேற்ற டெவலப்மெண்ட் டூல்ஸ் வாங்கி நான் பண்ணால் போதும். ஸோ பேசிக்காக பேக் எண்டில் நடக்கிற ப்ராசஸ் பற்றி, சாஃப்ட்வேர்ஸ் பற்றி, டெவலப்மெண்ட் டூல்ஸோடைய சாஃப்ட்வேர்ஸ் பற்றி எதுவுமே நான் வந்துட்டு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்டேட்டான சாஃப்ட்வேர்ஸ் அதோடைய அப்டேஷன் பற்றி கூட நான் யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி பேக் எண்டில் அவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து எனக்கு இன்னொன்று என்னென்னா, இதில் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால என்னுடைய சாஃப்ட்வேருக்கு தேவையான கோடை மட்டும் நான் அதில் இன்சர்ட் பண்ணால் போதுங்க. அதாவது என்னுடைய சாஃப்ட்வேர், என்னோட ஃபீல்ட் ரிலேட்டடான கோடை மட்டும் நான் அதில் இன்சர்ட் பண்ணால் போதும். ஜெனரல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் அதிலே இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது இன்னொன்று வந்து மல்டிலிங்குவலாக இருக்கிறதுனால நம்ம யூசர் எப்படி நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜில் அதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ப்ரோக்ராமிங் மாடல்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹடூப் ஒரு ப்ரோக்ராமிங் மாடல்னு சொல்கிறோம். ஸோ ஹடூப்போடைய பேசிக் ஃபீச்சர் என்னென்னா, இப்போது நம்மளுடைய சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்னென்னா டே டு டேல வந்துட்டு நிறைய எம்பிஸ், டிபிஸ், நிறைய ஜிகாபைட்ஸ், பென்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து டே பை டே அவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். அதனுடைய ப்ராசஸிங் மாடல் தான் ஹடூப். ஸோ பிக் டேட்டா, அதாவது நார்மலாக நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ண முடியாத டேட்டாஸ் தான் நம்ம பிக் டேட்டாஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பிக் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் மாடல் தான் ஹடூப். ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் மாடல் கூட நம்ம சர்வீஸாக கெட் பண்ணிக்கலாம். நான் ஹடூப் மட்டும்னு சொல்லலை, ஹடூப் கூட மற்ற ப்ரோக்ராமிங் மாடல்ஸ், என்ன ப்ரோக்ராமிங் மாடல்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம பே பண்ணி சர்வீஸாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டிங் ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம பே பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஆன் டிமாண்டில் நம்மளுக்கு கெட் பண்ணிக்கலாம், ப்யூர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாமல். ஹிஸ்ட்ரி ஆஃப் AWS. ஸோ 2003 வந்து கிறிஸ் பின்கம் அண்ட் பெஞ்சமின் பிளாக்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஒரு அமேசான் இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது போக 2004 வந்து SQS சிம்பிள் கியூ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அமேசான்ல இருந்து. ஸோ இந்த 2 சர்வீஸ் தான் வந்துட்டு பேசிக்காக, அதாவது ஒரு பேசிஸ் மாதிரி, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு நம்மளுடைய அமேசான் வெப் சர்வீஸ்க்காக. ஸோ 2006 தான் ஆக்சுவலாக ஒஃபிஷியலாக வந்து நம்மளுடைய அமேசான் வெப் சர்வீஸ் வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆன சீரியஸான டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அப்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் லேட்டஸ்டான அப்டேஷன் என்னன்னா, 2018 மெஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அமேசான் வெப் சர்வீஸ் லான்ச் பண்ணாங்க. அதுனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் லேர்னிங்கையும் ஆட்டோமேட்டடாக க்ளவுடில் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஒர்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டடாக க்ளவுடில் நம்ம கம்ப்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம க்ளவுடில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ். அது வந்து அமேசான் வெப் சர்வீஸ் நம்மளுடைய இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ AWS வந்துட்டு நம்மளுக்கு வேர்ல்டு வைடாக இருக்குது. ஸோ AWS சர்வீஸ் வந்துட்டு இந்த வேர்ல்டு வைடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இன்டீட்டாக பார்க்கலாம். அவைலபிலிட்டி ஜோன். ஸோ அவைலபிலிட்டி ஜோனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதான் பேசிக் ஜோன். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா சென்டர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சர்வர்ஸாக இருக்கட்டும், நெட்வொர்க்கிங் டிவைசஸ், செக்யூரிட்டிக்கு தேவையான ஃபயர் வால்ஸு, அந்த க்ளவுடுக்கு தேவையான எல்லா பேக்அண்ட் டிவைசஸும் இந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குமானா இல்லைங்க, 2-3 டேட்டா சென்டர்ஸ் இல்லை நிறைய டேட்டா சென்டர்ஸ் க்ளோஸ் லொக்கேஷனில் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன். ஒரு டேட்டா சென்டர்ஸில் இருக்கிற சர்வர்ஸ்லேருந்து இன்னொரு டேட்டா சென்டர்ஸ்லாம் நெட்வொர்க் மூலமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபைபர் கேபிள்ஸ் மூலமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ க்ளோஸ் லொக்கேஷனில் இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோனுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதுதான் வந்துட்டு டேட்டா சென்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸு. இந்த 2-3 அவைலபிலிட்டி ஜோனுடைய காம்பினேஷன், அதாவது 2-3 அவைலபிலிட்டி ஜோன் க்ளோஸ் லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஒரு ரீஜன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 2-3 அவைலபிலிட்டி ஜோன் வந்து க்ளோஸ் லொக்கேஷனில், ஏன்னா இது குளோபலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு வேறு கண்ட்ரீஸ் அண்ட் சிட்டிஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இது.
க்ளோஸ் லொக்கேஷனில் இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் ஒரு அவைலபிலிட்டி ஜோன் ஆகும், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற இது வந்து ஒன்றாகவும், க்ளோஸ் லொக்கேஷனில் இருக்கிற அவைலபிலிட்டி ஜோன் எல்லாம் சேர்த்து ரீஜனாகவும் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ வந்து இது வந்து எல்லா 15 அவைலபிலிட்டி ஜோன் ஏடபிள்யூஎஸில் 15 ரீஜன் வந்து ஏடபிள்யூஎஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அதுதான் வந்துட்டு இது பேசிக்கான நம்மளுடைய டேட்டா சென்டர் சர்வர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் டிவைசஸ், நெட்வொர்க்கிங் டிவைசஸ், ஃபயர்வால்ஸ் எல்லாமே இந்த அவைலபிலிட்டி ஜோனில் டேட்டா சென்டர்ஸ்குள்ளார இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளவுட் ஃப்ரண்ட். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கன்சியூமருடைய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக தான் இது வச்சுருக்காங்க. கிளவுட் ஃப்ரண்ட்னா என்னென்னா வந்துட்டு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் எதுக்குன்னா வந்து சொல்கிறேன் இப்போது. ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க், அதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ப்ராக்ஸி சர்வர்ஸ் இருக்கும். ஸோ ப்ராக்ஸினா என்ன சொல்கிறதுனா மெயின், அதாவது உண்மையான ஒரு விஷயத்தினுடைய அசலான விஷயத்தினுடைய ஒரு இமிட்டேஷன், ஒரு காப்பி அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்கு அப்போனா ப்ராக்ஸி சர்வர்ஸ்னால் என்னென்னா மெயின் சர்வர்ஸ்னுடைய இன்னொரு காப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போது வந்து நம்ம ஒரு யூசர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டே ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் டைரெக்டாக போய் எந்த சர்வரில் இருக்குன்னு அதை சர்ச் பண்ணி எந்த சர்வரில் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி அந்த சர்வர்லேருந்து நான் டேட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா டைம் வந்து ஆக்சஸ் ஸ்பீட் வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் வர்ற ஸ்பீட் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ டிலே ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த யூசருக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ நான் இப்போ ஒரு வெப்சைட் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். ஸோ வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இவங்க அமேசான் வெப் சர்வீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்ஜ் லொக்கேஷனுங்கிறது ஒரு சர்வர் தான், ரீஜனல் எட்ஜ் கேட்ச்னு ஒரு சர்வர் தான். இது ரெண்டுமே கேட்ச் சர்வர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்ஸி சர்வர்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ச் மெமரியை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ கேட்ச் மெமரி என்ன, மெயின் மெமரியோட இன்னொரு காப்பி தான் வந்துட்டு இது. பட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா டேட்டாஸ், அதாவது மெயின் சர்வரில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே இதில் இருக்காதுங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். எதுக்குன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாஸ் கண்டிப்பாக யூசருக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும். ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஷ் மெமரியில் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ரீஜன் விட நம்மளுடைய எட்ஜ் லொக்கேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நியர்லி ஏடபிள்யூஎஸில் ரீசெண்டாக பார்க்க போனால் 150 வந்து எட்ஜ் லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது என்னென்னா வந்து கன்சியூமருக்கு பக்கத்தில் இருக்கும்போது, ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இந்த சர்வர்ஸ்லாம் வந்து கன்சியூமருக்கு பக்கத்தில் இருக்கும்போது லேட்டன்சி, அதாவது டிலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து டேட்டாஸ் கிடைக்கணும் யூசருக்கு. கன்சியூமருக்கு வந்துட்டு ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா நான் இந்தியாவிலேருந்து நான் ஒரு பர்டிகுலர் ஒரு டேட்டாஸோ ரிசோர்ஸஸோ நான் ஆக்சஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற, இல்லைனா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எட்ஜ் லொக்கேஷனில் போயிட்டு என்னோடய டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் ஆகிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு விட்டுட்டு நான் மெயின் சர்வர் போய் நான் சர்ச் பண்ணி ஆக்சஸ் பண்ணால் டிலே ஆகும். ஸோ ஆக்சஸ் டிலே ஆகுங்கிறதுனால நம்மளுக்கு கன்சியூமருக்கு பக்கத்தில் 150, ஸோ ரீஜனை விட நம்மளுடைய எட்ஜ் லொக்கேஷன்ஸ் வந்து அதிகமாக வச்சு கன்சியூமருக்கு ஈஸி ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ரீஜனல் எட்ஜ் கேஷ்னா என்ன, எட்ஜ் லொக்கேஷனா என்ன நான் சொல்கிறேன். இந்த எட்ஜ் லொக்கேஷனில் என்னென்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கேட்ச் மெமரி. ஸோ இதில் என்ன ஆகும்னா வந்து ரொம்ப பாப்புலரான ஃப்ரீக்வெண்டான சர்ச் பண்ண ஐட்டம்ஸுடைய கேட்ச் மெமரி இங்கே சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னா எட்ஜ் லொக்கேஷனில் சேவ் ஆகிட்டு இருக்கும். பட் அது ஒரு டைம் ஆக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் டைம் ஆக அது அன்பாப்புலர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணோம், இந்த எட்ஜ் லொக்கேஷன் வந்து புதுசாக பாப்புலரான ஐட்டத்துக்கு ஸ்பேஸ் விடணுங்கிறதுனால பழைய ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத, ரொம்ப நாளுக்கு வந்துட்டு லாங் டைமில் யூஸ் பண்ணாத ஐட்டத்தை வந்து டிலீட் பண்ணி அந்த ஸ்பேஸை வந்து புதுசாக வர பாப்புலரான ஐட்டத்துக்கு வந்து கொடுத்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அன்பாப்புலர், அதாவது இப்போ ரீசெண்டாக அன்பாப்புலரான ஐட்டம்ஸ், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ரீஜனல் எட்ஜ் கேஷில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த எட்ஜ் லொக்கேஷன் இருக்கிற கேஷ் மெமரியை விட இந்த ரீஜனல் எட்ஜ் கேஷில் இருக்கிற மெமரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எட்ஜ் லொக்கேஷனை விட அதிக மெமரிஸ் வந்து இங்கே சேவ் ஆகிட்டு இருக்கும். இந்த ரீஜனல் எட்ஜ் கேஷ் வந்து சர்வருக்கும் இந்த எட்ஜ் லொக்கேஷனுக்கும் நடுவில் தான் எப்போவுமே இருக்குங்க. ஸோ இது வந்து அதிக மெமரி இருக்கும். இந்த மெமரியில் வந்து
ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் கேட்குறாங்க, ஒரு பர்டிகுலர் டேட்டா வெப்சைட் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஜுலொகேஷனில் போய் சர்ச் பண்ணிட்டு வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த வந்து எஜுலொகேஷன்லேயே நம்மளுக்கு வந்து அந்த டேட்டாஸ் கிடைச்சிடும். அப்படி அது கிடைக்கல அப்படிங்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் எட்ஜ் கேட்சில் வந்து இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இப்போ சப்போஸ் அதில் இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ யூசருக்கு வந்து கொடுத்துடுவாங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கிளவுட் ஃப்ரண்ட் மூலமாகவே நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலைனா தான் மெயின் சர்வர் எந்த சர்வரில் இதோட ஆக்சுவல் மெமரி இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த மெயின் சர்வர்லேருந்து ரீஜனல் எட்ஜ் கேட்ச்க்கு போகும். ரீஜனல் எட்ஜ் கேட்ச்லேருந்து எட்ஜ் லொகேஷன் போகும். எட்ஜ் லொகேஷன்லேருந்து யூசருக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது ரீஜனல் எட்ஜ் கேட்சில் எட்ஜ் லொகேஷனில் அதனுடைய ஒரு காப்பி வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி சேவ் ஆகும்போது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு யூசர் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாகவே எட்ஜ் லொகேஷன், அதாவது மெயின் சர்வருக்கு போகாமல் நம்மளுடைய கேட்ச் மெமரியிலேருந்தே நம்மளுக்கு கொடுத்துடலாம். ஸோ கேட்ச் மெமரினா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் என்னென்னா நம்ம நார்மலாக சிஸ்டமில் இருக்கிற மெமரி, சிஸ்டமில் மெயின் மெமரியோடைய கேட்ச் மெமரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க சர்வருக்கு ஒரு கேட்ச் மெமரி. ஸோ இது வந்து கிளவுட் ஃப்ரண்ட்டுங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் தான். ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் கன்சியூமருக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட் ஆக்சஸ் இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரீஜனில் வந்துட்டு மெயின் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் டேட்டா சென்டர்ஸில் சர்வர்ஸ் எல்லாமே இருக்கும். சர்வர்ஸ், நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாமே அதில் இருக்கும். இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து ஜஸ்ட் வந்து கண்டென்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து யூசருக்கு டெலிவர் பண்ணணும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஃபாஸ்ட்டாக யூசருக்கு டெலிவர் பண்ணணுங்கிறதுக்காக இது வந்து பண்ணது தான் இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அதாவது இந்த கிளவுட் ஃப்ரண்ட்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற ப்ராசஸ் சர்வர்ஸ் தான் வந்துட்டு இந்த எட்ஜ் லொகேஷன், ரீஜனல் எட்ஜ் கேட்ச். இதில் ஜஸ்ட் வந்து ஒரு கேஷ் மெமரிஸ் தான். ஸோ மெயின் சர்வரில் இருக்கிற ஒரு காப்பி ஆஃப் டேட்டா தான் இதில் இருக்கும். எல்லா டேட்டாஸும், அதாவது சர்வருக்கு எல்லா டேட்டாஸும் இதில் இருக்காது. ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் கேட்ச் தான் இருக்கும். ஸோ பாப்புலரான ஐட்டம்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸுடைய மெமரி தான் இருக்கும். ஸோ யூசர் ஆக்சஸ்க்கு தேவையான மெமரிஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராமிங் மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜஸ், நம்ம சூட்டபிளாக இருக்கிற லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு தேவையான டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணி பே பண்ணி வாங்கிட்டா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக புதுசாக எந்த லாங்குவேஜை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு புதுசாக வர டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லைங்க. நம்ம ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை க்ளவுடில் லோட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டிங்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அது ரீரைட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதை நம்ம திருப்பி நியூ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீரைட் பண்ணணும்னு தேவையில்லை. பிகாஸ் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது வந்து எப்போவுமே எவர் லாஸ்டிங்காக, எவர் கிரீன் மாதிரி அது எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் வந்து அவங்களுடைய ஃபீச்சர்ஸோட வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி அதுக்கு வந்து இது ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. ஸோ AWS வந்து ஹைப்ரிட் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பிகாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ்லாம் வந்து அவங்க வந்து ப்ரைவேட் க்ளவுட்லையும், ஸோ ப்ரைவேட் க்ளவுட் அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ்லையும் ரொம்ப அன்இம்பார்ட்டண்ட்டான ஜாபு, ஸோ அந்த டாஸ்கில் வந்துட்டு அவ்வளோ செக்யூர்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஜாப்லாம் வந்து அவங்க பப்ளிக் க்ளவுட்லேயே பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பிகாஸ் வந்து பப்ளிக் க்ளவுட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ப்ரைவேட் க்ளவுட் வந்து ரொம்ப செக்யூர்டான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக வச்சிருக்கனால அவங்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஸ் வெல் செக்யூரிட்டி வந்து அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுதான் இப்போ வந்து AWS ஹைப்ரிட் மோடில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ரெண்டுமே இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ வந்து ஆன் டிமாண்ட் சர்வீஸ், நான் மெயினாக சொன்ன மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னாவே ஆன் டிமாண்ட் சர்வீஸ். நான் எப்போல்லாம் எனக்கு வந்து சர்வீஸ் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேனோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு சர்வீஸ் கிடைக்கும். ஸோ ஆன் டிமாண்ட் சர்வீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து என்னோட பிளேஸில் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர்ஸோ எந்த ஒரு செட்டப்ஸ் நான் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஐடி செட்டப் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர்ஸ்னால் செட்டப் பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் செட்டப் பண்ணணும், அதை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நான் ஜஸ்ட் வந்து ரிசோர்ஸஸை பே பண்ணி நான் வாங்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு மெயின்டெனன்ஸ், நான் ஹார்ட்வேர் செட்டப்பும் மெயின்டெனன்ஸும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், நான் பே பண்ணி ரிசோர்ஸஸ் வாங்கிக்குவேன். அந்த ரிசோர்ஸஸ்னுடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்டேஷன் ஒர்க் வந்துட்டு பேக் எண்டில் வந்துட்டு எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டேருந்து வாங்குறீங்களோ அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே வந்து AWS கிட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த AWS வந்து அதை பார்த்துக்கும்.
ப்ரியர் ரெக்வயர்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ரெக்வயர் பண்ணணுமா அதுவும் தேவையில்லை. ஸ்கேலபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஐடி செட்டப் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்க போனால் எனக்கு வந்து டாஸ்க் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டாஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சர்வர்ஸ் வந்து எனக்கு நிறையா தேவைப்படும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் அப்டேஷன் எனக்கு தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல் அப் ஆகும்போது நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஸோ நான் நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா சர்வர்ஸ் நான் வாங்கி செட்டப் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே இருக்குது. பட் இந்த க்ளவுட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிசோர்ஸஸை வந்துட்டு நான் வந்து பே பண்ணி நான் கெட் பண்ணிப்பேன். ஸோ அதை பே பண்ணி கெட் பண்ணிட்டாவே போதும், எனக்கு ஸ்கேல் அப் ஆகிடும். ஸோ ஸ்கேல் டவுன் ஆகும்போது, ஸ்கேல் டவுன்னா எனக்கு அந்த சர்வர் தேவையில்லை, இல்லை அந்த ரிசோர்ஸஸ் தேவையில்லைங்கும் போது நான் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் எந்தெந்த சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறேனோ இல்லை என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் பே பண்ணி கெட் பண்ணிப்பேன். பட் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம நார்மலில் சர்வர் நம்ம வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்துட்டு நான் வந்து எனக்கு ரேராக யூஸ் ஆகிற சர்வர்ஸ்லாம் இருக்கும், இல்லை ரேராக யூஸ் ஆகிற வந்து ரிசோர்ஸஸ் இருக்கும். பிகாஸ் வந்து ஸ்கேல் அப் வந்து எப்போவுமே நடக்காது, நம்மளுக்கு பீக் லோட் வந்து எப்போவுமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ அப்போனா வந்து அந்த பீக் லோடுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் ஹார்ட்வேர்ஸை நம்ம செட்டப் பண்ணி வச்சுருப்போம். அது எப்பயோ ரேராக யூஸ் பண்ணுறனாலும் நம்ம வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்போம், அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா எனக்கு எப்போல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுமோ அப்போல்லாம் வாங்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணணும் போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட்டிஸும் வராது. இன்னொன்று எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டிங்கிறது வந்து என்ன, நம்ம ரப்பர் வந்து ரொம்ப எலாஸ்டிக்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம எப்போ இழுப்புக்கு வருது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ எலாஸ்டிசிட்டினா என்னென்னா லோட் அதிகமாகும் போது அதை லோட் பேலன்ஸ் பண்ணியும் நார்மலாக, அதாவது யூசர் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நோ லிமிட்டுங்கிறது வந்துட்டு இல்லை. ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ பீக் லோடும் வரலாம், இல்லை கம்மியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ பீக் லோட் வரும்போது லோட் பேலன்சிங் பண்ணணும். ஸோ அமாங் சர்வர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து லோட் பேலன்சிங் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி ஒர்க் வந்துட்டு நம்மளுடைய AWS கரெக்டாக பண்ணுது. ஸோ வந்து ரொம்ப எலாஸ்டிக்காக லோட் பேலன்ஸ். அதே மாதிரி லோட் டவுன், அதாவது ஸ்கேல் டவுன் ஆகும்போது கம்மி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால ஸோ AWS வந்து ரொம்ப எலாஸ்டிசிட்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி, ஸோ இதில் வந்துட்டு எண்ட் டு எண்ட் செக்யூரிட்டி அண்ட் எண்ட் டு எண்ட் ப்ரைவசி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா யூசருக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அதில் வந்து என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணி அவங்க எப்படி தன்னுடைய டேட்டாஸை வந்து செக்யூர்டாக வச்சுக்கலாங்கிற ஒரு மேனுவலி அவங்க கொடுக்கறனால இது யூசருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. தன்னுடைய டேட்டாவை செக்யூர் பண்ணிக்கவும் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எண்ட் டு எண்ட் செக்யூரிட்டினா என்னென்னா வந்துட்டு செக்யூரிட்டி ப்ரைவசினா என்ன, ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டினா என்னென்னா உங்களை தவிர உங்களுடைய டேட்டாஸையோ கண்டென்ட்ஸையோ வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் செக்யூரிட்டி. ப்ரைவசினா வந்துட்டு என்னென்னா செக்யூரிட்டிக்கு ப்ரைவசி வேறு, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் தான் வந்துட்டு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு செக்யூரிட்டி. இது ப்ரைவசினா வந்து உங்களுடைய உரிமை. ஸோ உங்களுடைய பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய உரிமை. ஸோ உரிமைக்கும் மற்றவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் அது. ஸோ மற்றவங்க ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் செக்யூரிட்டி. ப்ரைவசினா உங்களுடைய உரிமை. ஸோ எண்ட் டு எண்ட் ப்ரைவசியும் செக்யூரிட்டி அவங்க கொடுக்குறாங்க. அது போக கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் மெயினாக கொடுக்குறாங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னென்னா உங்களுடைய டேட்டா ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ செக்யூர்டாக வந்துட்டு உங்களுடைய டேட்டா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து டேட்டா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு யாரும் அன்ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது உங்களை தவிர உங்கள் அனுமதி இல்லாத மற்ற எந்த பர்சனாலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இன்டெகிரிட்டினா வந்து அக்யூரேசி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இன்டெகிரிட்டியை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் வந்து உங்கள் நேம் காலமில் வந்துட்டு நான் போய் என்னுடைய ரோல் நம்பர் நான் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல இன்டெகிரிட்டி, அதாவது டேட்டா இன்டெகிரிட்டியில் இருக்கிற இன்டெகிரிட்டி வச்சிருக்க சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா என்னுடைய ரோல் நம்பரை போட விடாது. பிகாஸ் அதில் நேம் காலமில் நான் என்னுடைய ரோல் நம்பரை அங்கே போட முடியாது. ஸோ ஏன்னா அக்யூரேசியாக இருக்கணும். ஸோ நேம் காலமில் நேம் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுடைய AWS ப்ரொவைட் பண்ணுது. அவைலபிலிட்டி, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கறனால அண்ட் உங்களுக்கே தெரியும் சேனல் நெட்வொர்க் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய டேட்டாஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹை ஸ்பீடில் நம்ம கேட்குற ரிசோர்ஸஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஸோ அவைலபிலிட்டி ஃபீச்சர்ஸும் அதை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து என்னென்னா 16 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அமேசானுடையது. அதனால அவங்க வந்து டே டு டே வந்து அவங்க வந்து தன்னுடைய செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேல் அப் ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹை லெவல் ஆஃப்
செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஸ்கேலப்பிங் ஃபீச்சர்ஸாக இருக்கும், எலாஸ்டிசிட்டியாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய ட்ரேட்மார்க்கை வந்துட்டு நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து AWSோட மெயின் ஃபீச்சராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.